காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான விவசாயி வசித்து வந்தார். அவர் மிகவும் கடினமாக உழைத்தார். அவரிடம் ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் அவரது குதிரை ஓடிப் போனது. இதைக் கேட்டதும் அவரது பக்கத்து வீட்டுக்காரர் அவரிடம் வந்து, "அவ்வளவு துரதிர்ஷ்டம்" என்றார். விவசாயி, "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். மறுநாள் காலையில் அந்த குதிரை தன்னுடன் 3 காட்டுக் குதிரைகளுடன் திரும்பியது. மீண்டும் அந்த குதிரையின் சத்தத்தைக் கேட்டதும் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, "எவ்வளவு அற்புதம்" என்று கூச்சலிட்டார். மீண்டும் வயதான விவசாயி, "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். மறுநாள் அவரது மகன் காட்டுக் குதிரையில் சவாரி செய்ய முயன்று கால்களை முறித்துக் கொண்டான். மீண்டும் அக்கம்பக்கத்தினர் அவனுக்கு அனுதாபம் தெரிவிக்க வந்தனர். விவசாயி, "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். மறுநாள் இராணுவ அதிகாரிகள் இளைஞர்களை இராணுவத்தில் சேர்க்க கிராமத்திற்கு வந்தனர். வயதானவரின் மகனின் கால் உடைந்திருப்பதைக் கண்டு அவர்கள் அவரை சேர்க்கவில்லை. இந்த விவசாயி மீண்டும் "இருக்கலாம்" என்று பதிலளித்தார். எந்த நிகழ்வையும் ஒரு முடிவு என்று நாம் மதிப்பிட முடியாது. நாளை என்பது எப்போதும் உண்டு. அந்த நாள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஒரு நிகழ்விலிருந்து மில்லியன் கணக்கான விளைவுகள் எழக்கூடும். எல்லா நேரங்களிலும் ஒரு நொடியில் விஷயங்கள் மாறிவிடும். எனவே ஒரு நிகழ்வு நடந்து முடிந்துவிட்டால் அதை எண்ணி வருந்தக்கூடாது.